இந்த சமூகம் அந்த சமூகம் எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் பிஜேபி உள்ள புகுந்து சின்ன சின்ன ஜாதி குழுக்களா உருவாக்கி அவங்கள பெரிய ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு காவி துண்டை போட்டுட்டு எங்கள் சமுதாயம் இந்து சத்திரிய சமுதாயம், எங்கள் சமுதாயம் தான் அப்படி, மோடிஜி தான் எங்க சமுதாயத்தை அங்கீகரிக்கிறாரு, திராவிட கட்சி இப்படின்னு சொல்லி ஒரு 30-40 ஜாதி கட்சிகளை உருவாக்கி மோடி வரும்போது ஒரு பெரிய கூட்டணி இருக்கிற மாதிரி மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இதை 2014 இருந்தே பிஜேபி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா சமூகத்தையும் இப்படி பிளவுபடுத்தி உருவாக்குறது. அப்படியான தோற்றத்துல தான் இப்போ ஏசி சண்முகங்கிற கட்சியவே அவங்க பிஜேபி கையில் எடுத்துருக்குது. பிஜேபி சொன்னா செஞ்சுக்கலாம், எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனுங்கிற மாதிரி அந்த பிளான்ல பிஜேபி குஷ்புவோடைய ஹஸ்பண்டை போய் அவர் முதலியார் தானப்பா உங்க கட்சியில அவரை நிப்பாட்ட வை, பிடிஆர் ஓட்டை பிரிக்கணும்னு பிளான் பண்ணா அதை விட காமெடி என்ன, பிடிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு உங்களை மாதிரி ஜாதி ஓட்டா, ஜாதி கடந்து கட்சி ஓட்டு, மதுரை மக்களுடைய ஓட்டு, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி படித்த இளைஞர்களுடைய வாக்குகளை அவர் பெறுகிறார். அவருக்கு போட்டியா நீங்க யார்? ஒரு சினிமாக்காரர் கொண்டு பிறப்பால் அவர் ஒரு முதலியாருங்கிற தகுதியை தவிர்த்து வேற என்ன இருக்கு? பிடிஆர் பிறப்பால் நீதி கட்சி, திராவிட இயக்கம், ஒரு அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தவர், தமிழ்நாட்டு பொருளாதாரம் குறித்து பேசக்கூடியவர், டெல்லி அரசியலை எதிர்த்து ஆங்கில ஊடகங்களை அவர் பேசுறதை பார்த்தா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பதறாங்க. அந்த அளவுக்கு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தருக்கு எதிராக ஜாதிக்காரன் நம்ம சாதி அப்படிங்கிற அந்த பெருமை உடையவர்களை ஒருத்தரை நிப்பாட்ட வச்சிருக்கீங்க. ஏன்னா பிஜேபி புத்திங்கிறது எல்லாரையும் சாதியாகவும் மதமாகவும் மட்டும்தான் பார்க்கும். கருத்தியல், கட்சி, கோட்பாடு, சமூக நீதியெல்லாம் அதுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் ஏசி சண்முகம் கட்சியிலிருந்து யாரோ ஒரு முதலியாருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பறி கொடுத்துட்டு, ஏன்னா அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காருல, முதலியாரோ ஏதோ ஒரு சமூகமா அந்த கட்சிக்காக உழைச்ச ஒரு கேண்டிடேட் கொடுத்தா பரவாயில்ல. பணக்காரரு, நடிகர், பிஜேபி பின்புலம் உடையவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கொண்டு ரெட்டலை சின்னத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க நம்புங்க, எந்த அளவுக்கு அதிமுகனுடைய வேட்பாளர் பட்டியலில் பாஜகவுடைய தாக்கம் இருக்குன்னு இப்ப புரியுதா? எவ்வளவு தாக்கம் இருக்கு பாருங்க.